அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறு. வரலாறில் வெங்கடேசன் புக்கிலேருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வெங்கடேசன் புக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 35 டாபிக் இருக்குது. வெங்கடேசன் புக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 35 டாபிக் இருக்குது. டெய்லி ஒரு டாபிக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலாறை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஓகேங்களா? அதனால் இந்த வெங்கடேசன் புக்கில் ஒரு சில டாபிக், அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறது, அதாவது வெங்கடேசன் புக்கை பொறுத்த வரைக்கும் 50% வந்து புக்கில் இருக்கிறது இருக்கும். மிச்சம் உள்ளது பார்த்திங்கன்னா புக்குக்கு அப்பாற்பட்டிருக்கும், ஓகேங்களா? இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆதிக்கம். ஆங்கிலேயர் ஆதிக்கம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட கடல் வழி வர்த்தக தொடர்பு கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவோட கடல் வழி வர்த்தக தொடர்பு கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு அப்படின்னா போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ வளம் செழித்த ஒரு நாடாக வந்து இருந்துச்சு. ஐரோப்பியர்கள் வந்து நிறையவே இங்கே வந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்த நாடு எது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். இந்த போர்ச்சுகல் தான், ஓகேங்களா? அங்கேருந்து தான் நம்ம கடல் வழி கண்டுபிடிச்சி நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? நான் வந்து கொஸ்டின் ஆன்சராக வந்து மேக் பண்ணிட்டேன். புல்லட் பாயிண்ட்ஸாக கூட கொடுக்கல, கொஸ்டின் ஆன்சராக மேக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 1600. டிசம்பர் 31, 1600. இந்த ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஐரோப்பியர் வருகையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர், ரெண்டாவது வந்து டச்சுக்காரர்கள், மூன்றாவது வந்து டேனியர்கள், நான்காவது ஆங்கிலேயர்கள், ஐந்தாவது பிரெஞ்சுக்காரர்கள், ஓகேங்களா? இதை கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்து, ஐரோப்பியர்களே வந்து வரிசைப்படுத்து அப்படின்ட்டாங்க. இதுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். போடா டே அபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். போடா டே அபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது போடா அதாவது போர்ச்சுகீசியரும் டச்சுக்காரர்களும், ஓகேங்களா? டே அப்படிங்கிறது டேனியர், அபி ஆங்கிலேயர், அடுத்து பி வந்து பிரெஞ்சுக்காரர்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்க அனுமதி அளித்த இங்கிலாந்து ராணி யார்? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்க அனுமதி அளித்த இங்கிலாந்து ராணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் எலிசபெத் ராணி. டிசம்பர் 31, 1600 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அனுமதி அளித்த ராணி யார் அப்படின்னா இங்கிலாந்து ராணி யார் அப்படின்னா முதலாம் எலிசபெத் ராணி, ஓகேங்களா? எத்தனை வாணிப வீரர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கினர்? ஒரு சில குறிப்பிட்ட வாணிப வீரர்கள் சேர்ந்து தான் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா வர்த்தகம் பண்ணுறதுக்கு, பிற நாடுகளில் போய் வர்த்தகம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கப்பட்டது, ஓகேங்களா? டோட்டலாக ஃபஸ்ட்டு 215 வாணிப வீரர்கள் சேர்ந்து தான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து 1600 டிசம்பர் 31 வந்து எலிசபெத் ராணிகிட்ட வந்து அதாவது ஒத்துழைப்பு வாங்குறாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பியர்கள் வரிசை. இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து வந்து முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இறந்த ஆண்டு. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1707. ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் எதுக்கு இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயரை பற்றி கொடுத்துருப்பாங்க. கர்நாடகத்தில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம், வங்காளத்தில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம், தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இறந்த ஆண்டு வந்து 1707. அடுத்து வந்து பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பிளாசிப்போர் 1757. பக்சார் போர் வந்து 1764. பக்சார் போர் வந்து 1764, ஓகேங்களா? அடுத்து மராத்திய மாக்கியவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? மராத்திய மாக்கியவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா பட்னாவிஸ். சீக்கிய சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சீக்கிய சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மகாராஜா ரஞ்சித் சிங். சீக்கிய சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் மகாராஜா ரஞ்சித் சிங். இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1765. இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1765. இரட்டை ஆட்சி முறை ஒழித்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். நிரந்தர நிலவரி திட்டம் அறிமுகம் செய்தவர் யார்? நிரந்தர நிலவரி திட்டம் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. நிரந்தர நிலவரி திட்டம்
அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ நிரந்தர நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1798 வந்து இந்த நிரந்தர நிலவரி திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு என்ற நிலையை மாற்றி பிரிட்டிஷ் பேரரசு என்ற நிலைக்கு கொண்டு வந்தவர் யார்? ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு என்ற நிலையை மாற்றி பிரிட்டிஷ் பேரரசு என்று நிலைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி வந்து ஏற்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1801. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மன்ரோ. ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1820. அவகாசியிலி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ அவகாசியிலி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்கௌசி பிரபு. ஓகேங்களா? அதாவது இது வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மன்னருக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னா இவங்க வந்து அந்த நாடு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தத்தெடுக்க முடியாது. சப்போஸ் தத்தெடுக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டு தான் தத்தெடுக்கணும். ஸோ அதுதான் இந்த அவகாசியிலி கொள்கை அல்லது வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறது, அல்லது தத்துரிமை ரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கையை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்கௌசி பிரபு. ஸோ அவரோட நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசோட ஒப்புதல் இல்லாமல் வேறொருவருக்கு வந்து கொடுக்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த நாடு வந்து பிரிட்டிஷ் நாட்டை தான் சார்ந்தோம். ஓகேங்களா? பிரிட்டிஷ் அரசை சார்ந்த ஒரு நாடாக வந்து அது வந்து மாறிடும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஆண் வாரிசு வந்து அதாவது ஒரு மன்னருக்கு வந்து குழந்தை இல்லைன்னா அப்படின்னா ஆண் வாரிசு வந்து வேணும் அப்படின்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் அரசிட்ட போய் அதாவது முன் அனுமதி பெறணும். இந்த மாதிரி நான் வந்து ஆண் வாரிசு வந்து நான் வந்து தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் அனுமதி பெற்றால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? அவகாசியிலி கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் அரசு எது? ஸோ அவகாசியிலி அல்லது வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் அரசு எது அப்படின்னா சதாரா 1848 வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இதை தான் இணைச்சிருக்காங்க. அடுத்து நாகபுரி 1853, அடுத்து ஜான்சி 1853. ஸோ இதனால தான் இந்த பெரும் புரட்சியே வந்து வந்திருக்கும். 1857 பெரும் புரட்சி வந்து இந்த காரணத்துக்காக தான் வரும். ஓகேங்களா? முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த தத்துரிமை ரத்து கொள்கை. ஓகேங்களா? அடுத்து எந்த பிரபு ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் இந்திய பேரரசு இமயம் முதல் குமரி வரை மற்றும் சட்லஜிலிருந்து பிரம்மபுத்திரா வரை விரிவடைந்து இருந்தது? ஸோ எந்த பிரபு ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் இந்திய பேரரசு இமயம் முதல் குமரி வரை மற்றும் சட்லஜிலிருந்து பிரம்மபுத்திரா வரை விரிவடைந்து இருந்தது? எந்த பிரபு அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஸோ இவ்வளோ பாயிண்ட் தான் இந்த வெங்கடேசன் புக்கில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில், அதாவது ஆங்கிலேயர் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு சில இது வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்ததும் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.